தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மார்ச் 16ஆம் தேதிக்குள் தமிழக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் உட்பட 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றன. இந்த மாநிலங்களில் தேர்தல் ஆணையர் குழு நேரில் சென்று ஆய்வினை நடத்தியது. இது தொடர்பாக டெல்லியில் ஆலோசனை நடந்து முடிந்து உள்ளது. அந்த வகையில் மார்ச் 16ஆம் தேதிக்குள், அதாவது வரும் திங்கட்கிழமைக்குள் 5 மாநில தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளது. 1 மாத கால அவகாசம் வழங்கிய பின்பு வாக்குப்பதிவு இருக்கும். அதன்படி ஏப்ரல் 3 அல்லது 4வது வாரத்தில் தமிழகத்தில் வாக்குப்பதிவும், மே 1 வாரத்தில் வாக்கு எண்ணிக்கையும் இருக்கும் என கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதன் காரணத்தை கூறியுள்ளார். அதிமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பவர் சாமானிய குடும்பத்தில் இருந்து தலைமையை எட்ட முடியும் என்ற நிலையை உணர்த்தி உள்ளதாகவும், ஒரு தமிழனின் தலைமையின் கீழ் இயங்குவதற்கான மன உறுதியுடன் இருந்தால் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். அதிமுகவின் மாவட்ட பொறுப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு இருந்துள்ளதாகவும், அதனால் கட்சி தலைமை முடிவு செய்து பொறுப்பு வழங்கும் என்றும் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அண்மையில் புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தொண்டர் ஆரம்பித்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதாக தெரிவித்த சசிகலா, இக்கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் என்றும், மேலும் நாங்கள் தனிமரமாக வரவில்லை, தோப்பாக தான் வந்திருக்கிறோம் என்றும், கூட்டணி வைத்து தேர்தலில் சந்திப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்றும், எம்ஜிஆர் தொண்டர் ஆரம்பித்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணத்தை ஆரம்பித்தார், எம்ஜிஆரை போல எனக்கும் அந்த சூழல் வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டு பேசினார். திமுக சார்பில் இன்று நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட ஓபிஎஸ் திமுகவை பலப்படுத்தும் விதமாக தென்காசியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் தன்னை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமித்துக் கொண்ட ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் பொதுச் செயலாளர் ஆனது முதல் 10 தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளார் என்றார். மேலும் அந்த நபரின் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஊர்ந்து சென்று பதவியை பெற்று பதவி தந்தவருக்கே நன்றி இல்லை. நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவரை பழித்து பேசலாமா? துரோகம் இழைத்து விட்டார். நன்றி மறந்தவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வரும் தேர்தலிலும் அதுதான் நடக்கும் என்றார். சிவகங்கையில் உயிரிழந்த ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயம் ஏற்பட்டிருப்பதாக உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகி இருந்த நிலையில், மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மானாமதுரை காவல்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பு கூர்மையான ஆயுதங்களால் 2 பேரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறி கைது செய்திருந்தனர். தப்பியோடி கீழே தடுக்கி விழுந்து காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கும் நிலையில், பிரேத பரிசோதனை அடிப்படையில் மூளையில் இரத்த கசிவும் இன்னும் பிற இடங்களில் காயம் ஏற்பட்டு ஆகாஷ் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு விடைத்தாளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெறலாம் என்று மாநில தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2023 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தான் எழுதிய விடைத்தாள்களை கேட்டு மாணவி ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அரசு தேர்வுகள் இயக்ககம் தேர்வு முடிந்த 5 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது என கூறி நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவி மாநில தகவல் ஆணையரிடம் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த தகவல் ஆணையர் கட்டணம் செலுத்தி விடைத்தாளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், பக்கத்திற்கு 2 ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்தி நகல்களை பெற்றுக் கொள்ளவும் உத்தரவிட்டார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு விடைத்தாளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெறலாம் என்றும் கூறியுள்ளார்.
திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன்படி அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது. பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்குகளை வாட்ஸ்அப் செயலி மாதிரியை மெட்டா அறிமுகப்படுத்தியுள்ளது. பெற்றோர் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் நிர்வகிக்கும் வாட்ஸ்அப் கணக்குகளை 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் அனுப்பும் செய்திகள் மற்றும் உரையாடல்களை பெற்றோர் கண்காணிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. பேரண்ட்ஸ் பின் எனப்படும் பாஸ்வேர்ட் மூலம் இந்த கணக்குகளை பெற்றோர்கள் நிர்வகிக்கலாம் என்றும் அதனை அவர்கள் மட்டுமே மாற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு த்ரிஷா மௌனமாக சென்ற காணொளி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தாவேக தலைவர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிகழ்வு பேசு பொருளானது. இதைத் தொடர்ந்து நடிகர் பார்த்திபனின் கருத்துக்கு த்ரிஷா எதிர்வினை ஆற்றியது. அதன்பின் பார்த்திபன் வீடியோ வெளியிட்டது என தொடர் சர்ச்சை எழுந்து வந்தது. இந்நிலையில் இன்று சென்னை விமான நிலையத்தில் நடிகை த்ரிஷாவிடம் விஜய் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு த்ரிஷா பதில் ஏதும் கூறாமல் செய்தியாளர்களை கடந்து சென்றார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.